வணக்கம் மகளே. இப்போ வீடியோவில் டிக்டாக் வீடியோவில் பார்த்தோன்றது நம்ம வந்து ஒரு சில சோசியல் மீடியாக்கள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இலங்கையின் வேற படத்தை போட்டு அதில் மட்டக்களப்பை தனியாக குறித்து மட்டக்களப்பான் நான் ஈழத்தமிழன் என்று சொல்லி ஆணித்தனமாக அதை போட்டுட்டு விட்டுருக்காங்க. நான் டென் தட்டி பார்த்தேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக அது அந்த எலெக்ஷன் டைமில் அது வந்தது. இப்போ திரும்ப அது சனத்துக்கு வந்து பிரச்சனை மூட்டுற மாதிரி அந்த வீடியோ வந்துருக்கு. அதில் போய் நான் கொமெண்டை பார்த்தா கொமெண்டில் எங்கடையாக்களை எதிர்த்து இவ்வளவு வன்மத்தை கற்கிறாங்க. இவ்வளவு வன்மமான பேச்சுக்களாக மட்டக்களப்பான் யாழ்ப்பாணத்தானே பேசுகிறான், யாழ்ப்பாணத்தான் மட்டக்களப்பான் பேசுகிறேன். நாங்கள் எல்லாருமே ஒரு இனவாடா, தமிழ் இனம். மக்களை ஒன்றை விளங்கி கொள்ளுங்கோ. இந்த இப்படியான வீடியோ போடுறவங்க இருக்காங்கல்லானே, இவங்கள் வந்து எங்கட இனத்துக்குள்ளேயே கொழுவுப்பட வைக்கிறாங்க தானே, இவங்கள் வந்து எல்லாமே கைக்கூலியல். சரியா? இப்படியான வீடியோக்கள் வந்தால் தயவு செய்த மண்டையில் போடாமலுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கணும், அதைத்தான் விரும்புகிறாங்க. சரியா? பிரச்சனை சமரசம் ஆகக்கூடாது என்ற மாதிரி நோக்கத்தில் நிற்கிறானுங்கள். அதே மாதிரி தான் புலம்பெயரில் இருக்கிற ஒரு சில இருக்கிறாங்கல்லானே, இவங்களோட தலைவர்கிட்ட காசுகளை வச்சுக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தலைவர் வேற தலைவர் இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்கல்லானே, சனத்தை போய் காட்டிக்கொண்டு அவங்களோட கைக்கூலியல் தான் இவங்களா இருக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னா எங்கட இனத்துக்குள்ளேயே எங்களை சாகடிக்கிறதுக்கு உருவாக்குறாங்களே ஆக்களை. மட்டக்களப்பான தமிழன் தானே ஐயா, யாழ்ப்பாணம் தான் தமிழன் தான், கிளிநொச்சியான தமிழன், தமிழ் இனமடா. நாங்கள் தமிழ் இனம், நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்கலாம். இப்படி பிரிச்சு இவங்கள் எல்லாம் இப்படி வந்து பிரிவினை காட்டுறவங்க இந்த சோசியல் மீடியாவில் வந்து இப்படி வந்து கொண்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான செய்தியை கொண்டு பிரச்சனையில் மூட்டி விட்டு பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கணும். அவங்க வளர்ந்து கொண்டே இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம். சரியா? இதைத்தானே அவங்க விரும்புகிறாங்க. எங்கட மக்கள் இதை வந்து வடியாக விளங்கி கொள்ளணும். இப்படியான வீடியோக்கள் வந்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. நான் அந்த கொமெண்டை பார்த்தா கொமெண்டில் இவ்வளவு வன்மமா, எங்கட இனத்துக்குள்ளேயே எங்கட இனம் எங்களை கொள்ற மாதிரி வன்மம் பெறுதப்பா. அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் பெரும்பான்மையினத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் வந்து சமரசம் ஆகக்கூடாது. ஆகினா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்கள்ட்ட வருமானங்கள் அவங்கள்ட்ட இதுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இதில் அரசியல் தானே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இன்றைக்கு தலைவர் வரப்போறான் ஒரு இதில் புலம்பெயரில் இருக்கு, காசு அடிச்சவன் அதில் அடிச்சவனா என்ன செய்யறான் தலைவர் வேறு சொல்லி கொண்டு இருக்க காரணமே தலைவர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சேர்த்தா காசுகள் எங்கேன்னு சொல்லி சில அமைப்புகள் வரும். அதுக்காக இருக்கிறான்னு சொல்லி சனங்களை பே காட்டிக்கொண்டு ஈழம் மக்களை ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சரியா? தலைவரால் பெற்றுத்தர முடியாத ஈழத்தை எந்த கொம்பனாலையும் இனி தர முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரியா? அது எந்த கொம்பனாலையும் இனி இயலாது. சரியா? இது வந்து புலம்பெயரில் இருக்கிறவனோட வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க காசை வச்சு. சரியா? எங்களை கடைசி யுத்தத்துக்குள்ள சண்டை போட்டவங்கள சேர்த்தவங்க அதெல்லாம் வச்சு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. சரியா? அந்த ஒரு அவங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு எங்கட மக்களை வந்து பலிகடாக்க பார்க்குறாங்க. இங்கே இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களும் சரி, மட்டக்களப்பில் இருக்கிற மக்களும் சரி, கிளிநொச்சியில் இருக்கிற மக்களும் சரி, எங்கட தமிழ் இனத்தை வந்து பலிகடாக்க பார்க்குறாங்க தங்கட சுய லாபத்துக்காக. மக்களை இதை நீங்கள் வந்து தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சரியா? இப்படியான வீடியோக்கள் இப்போ எங்கட இனத்துக்குள்ளேயே இனம் வந்து தூண்டுற மாதிரி வீடியோ போட்டால் அதை தவிர்த்துருங்க. தயவு செய்து கொமெண்ட் எழுதுதல் பண்ணாதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில இப்போ இப்போ ஒரு பாட்டு ஒரு யாழ்ப்பாணம்னா இந்த ஊரில் எனக்கு ஒரு பற்று இருக்குது. அதே மாதிரி மட்டக்களப்பில் அவனுக்கு ஒரு பற்று இருக்குது. சரி? அதே மாதிரி கிளிநொச்சிலையும் அவனுக்கு ஒரு பற்று இருக்கும். அப்போ இப்படியான ஒரு வீடியோ பார்த்தோன்னே இப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு கோபம் வருது தான். ஏன்னா எனக்கு நான் பேசணும். ஆனால் இதை நாங்கள் யோசித்து பார்த்தா இதை வந்து எங்கட இனத்துக்குள்ளேயே அவங்க வந்து எங்களை கொழுவி விடுறது. சரியா? அவங்க வந்து பிரச்சனையை மூட்டுற மாதிரி வடையாச்சு சிந்திச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோபமே வராது. ஏன்னா நான் பார்க்கலையே, நானும் யாழ்ப்பாணம். அப்போ நான் பார்க்கலையே எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே டக்குன்னு இதுக்கு ஒரு கொமெண்ட் போடணும் என்ற எண்ணம் எனக்கு வருது. ஆனால் உண்மையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இனமே எங்களுக்குள்ள வந்து பிரிவினை உண்டாக்குறதுக்கு தான் இப்படியான கைக்கூலிகளை வச்சு செயல்படுறாங்க. இதை வந்து தவிர்த்துருங்க மக்கள். சரியா? இப்படியான ஒரு எளிய நாயல் அது சொறி நாயல் ரோட்டில் இருக்கிற சொறி நாயை குறைச்சிட்டு போடுவோன்னு சொல்லி இதை தவிர்த்துருங்க. தயவு செய்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். கிளிநொச்சியும் சரி, யாழ்ப்பாணமும் சரி, எல்லாமே நாங்கள் தமிழ் இனம் ஐயா. உலகத்தில் இருக்கிற தமிழ் பேசுகிற அனைத்துமே நாங்கள் தமிழ் இனம் தான். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் எதை என்னால் சாதிக்கலாம். சரியா? எங்களை எப்பவுமே எங்களுக்கு மட்டக்களப்பான அப்படி செய்துட்டான், யாழ்ப்பாணத்தான் இப்படி செய்துட்டான், கிளிநொச்சியான் அப்படி செய்துட்டான்னு சொல்லி அந்த நாளில் இருந்தே சொல்லி எங்களை பிரிவினையை வச்சிருக்காங்க.
இன்றைக்கு அந்த பிரிவினை தான் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு உங்களை கொண்டு விட்டுருக்கு. சரியா? இந்த பிரிவினை அப்போவே இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தா எங்களுக்கு எப்போவோ நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. சரியா? இதை நீங்கள் மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டு இப்படியான ஆக்களை தயவு செய்து தவிருங்கோ. பார்த்த வீடியோ பார்த்தா தட்டிட்டு போங்க, கொமெண்ட் பண்ணாதீங்க. கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவனும் ஒரு கொமெண்ட் பண்ண நீங்களும் ஒரு பண்ண அது வன்மமாக மாறும். எங்கட இனம் ஐயா, எங்கட சகோதரம், எங்கட சகோதரிகள் எல்லாமே தமிழ் இனம், எல்லாரும் உண்டு நாங்கள். சரியா? மட்டக்களப்பான பிரித்து பார்க்காதீங்க, யாழ்ப்பாணம் தம்பி எல்லாமே தமிழ் இனம். நடந்து முடிஞ்சதில் விடுங்கோ. அவன் காட்டி கொடுத்தான்னு அது நடந்து முடிஞ்சதில் விடுங்கோ. இனி வார பிறக்கிற வருஷமாவது எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையாக சிந்தியுங்க. சரியா? ஒருமையாக சிந்திச்சா தான், ஒன்றுபட்டால் தான் ஐயா வாழ்வு. சரியா? இவங்கள் எங்களை பிரிக்க பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான விஷயம் மக்களே. இதை நான் தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ போட்டுனால், தயவு செய்து தெளிவாக இருங்கோ. சரியா? நாங்கள் இப்போ புலம்பெயரில் இருக்கிறவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கதையை காதில் எடுக்காதீங்க தயவு செய்யும். சரியா? இதுதான் உண்மையான விஷயம். சரியா? அவங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் சமரசம் ஆகக்கூடாது, பெரும்பான்மை இனத்துக்கு அவங்களுக்கும் சமரசம் வரக்கூடாதுன்ற எண்ணத்திலேயே அவங்க குடிவாதத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டும். நாங்கள் எங்கட வருங்காலங்கள் எங்கட புள்ளிகளையும் நாங்கள் யோசிக்க தான் வேணும். நாளைக்கு எங்கட பொடி ஓட்டி எல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கட பொடி ஓட்டியில் தான் தூக்கிடுவான். வெளிநாட்டில் இருக்கிறவன் நல்ல வடிவாக இருப்பான். சும்மா ரோட்டில் கொடியை பிடிச்சி ஒன்றா பிடிச்சான். பாதிக்கப்படுறது இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க, மட்டக்களப்போ இல்லை கிளிநொச்சியோ இங்கே இருக்கிற நாங்கள்லாம் ஐயா பாதிக்கப்படுறாங்க. சரியா? அப்போ நாங்கள் வடிவாக தெளிவாக யோசித்து எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் தான் கொண்டு போகணும். தயவு செய்து மக்களை இப்படியான ஆக்களை தெரிவு செய்யாதீங்க. சரியா? நன்றி.